நியூஸ் ஃபார் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது எடுக்கப்பட்ட முக்கிய காணொளிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வழங்க தயாராக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் சுட்டிக்காட்டியுள்ளார். அனுர அரசாங்கம் தொடர்பில் தமிழ் புலம்பெயர் சமூகத்திலிருந்து சில எதிர்வாதங்கள் வெளிப்பட்டாலும் ஜனநாயக முறையில் செய்யும் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஆதரவை அந்த மக்கள் வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். மேலும் இவ்வாறான காணொளிகளின் மீது சர்வதேசத்தின் அழுத்தங்கள் காணப்படுவதாகவும் அதனால் அதில் பெரும்பாலான காணொளிகளை வெளிப்படுத்துவதில் பாரிய சிக்கல் நிலவுவதாகவும் நேரு குணரட்னம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசியல் யாப்பை தீர்மானிக்கின்ற குழுவுக்கு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். குறித்த தெரிவு நடவடிக்கை இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. அரசியல் யாப்பை தீர்மானிக்கின்ற குழுவுக்கு அரசாங்கம் மற்றும் அரசாங்கத்துக்கு பங்களிக்கின்ற கட்சிகள் அல்லாத ஏனைய கட்சிகளிலிருந்து ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் உயர்மாடி கட்டிடம் ஒன்றிலிருந்து ஆஸ்திரேலிய பிரஜை ஒருவர் கீழே குதித்து தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அலெக்சாண்டர் என்று அழைக்கப்படும் 51 வயதுடைய குறித்த ஆஸ்திரேலிய பிரஜை தவறான முடிவெடுப்பதற்கு முயற்சித்து கட்டிடத்தின் முன்பாகத்தில் நின்று ஆங்கில வார்த்தைகளில் மிகவும் ஆக்ரோஷமான முறையில் கத்திக்கொண்டு கீழே விழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் தொடர்ந்து சட்டவிரோத மண் அகழ்வு மற்றும் மண் விநியோகம் இடம்பெற்று வருகின்றது என்று பிரதேச மக்கள் முறைப்பாடு அளித்துள்ளனர். அந்த பிரதேச மக்களால் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் இந்த சம்பவம் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. இது தொடர்பாக மக்கள் மேலிடங்களுக்கு ஏற்கனவே முறைப்பாடு செய்து அவர்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்.